நம்மளுடைய அடுத்த கேள்வி. ஆம், ஒரு நல்ல குணமுடைய மனுஷனை வேதம், அதாவது நம்ம பைபிள் எப்படி அங்கீகரிக்குது, எப்படி அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுது, அதை பற்றி சொல்கிறீங்களா? வேதம் அங்கீகரிக்கிறது ம். எல்லோரையும் அங்கீகரிக்கிறது. ம். நல்லோரையும் பொல்லோரையும் தேவன் அழைக்கிறார். ஆமாம். ஆகையால யாரும் நீதிமான் அல்ல, ம். எல்லோரும் பாவிகளும் வழி தப்பி திருநீரோளுமாக இருக்கிறார். ம். ஆகையால் அவர் அழைக்கிற அழைப்புக்கு உட்பட்டு ம். மக்கள் வரும் பொழுது அவருடைய பாவங்கள் உணர்த்தப்படுகிறது. ம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு உணர்த்தப்படும் பொழுது அவர்கள் குத்தப்பட்டு மனம் திரும்புகிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல் அஸ்திவாரமான காரியம் மனம் திரும்ப வேண்டும். ஆகையால் மக்கள் மனம் திரும்பின பிறகு தன்னால் ஒப்பு கொடுக்குறாங்க. கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ தான் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட அனைவருமே சபையில் சேர்க்கப்படுகிறது. அப்போது அவங்களுடைய மாற்றங்கள் உண்டாகிறது. அதனால் ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. ஆகையால் குற்றங்களை மன்னிக்கிறாரு, பாவங்களை நீக்கிறாரு, அக்கிரமங்களை மனதார மன்னித்து சீர்படுத்துகிறாரு. அவருடைய பாதையில் நமக்கு கொண்டு வர்றாரு. இருள் நீக்கி வெளிச்சத்துக்கு வருகிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமான ஒரு இது. ஆகையால் அதனால நம்ம பின்பற்றும் போது நிச்சயமாக வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? முன்னதாகவே சொன்னேன், பவுல் ஒரு கொலைகாரன். சவுலாக இருந்தவன் ஒரு கிறிஸ்தவ மதத்தையே அழிக்கணும், கிறிஸ்தவ மதம் இருக்கக்கூடாது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்று நம்ம படிச்சிருக்கோம். இதுன்னு ஒரு புதிய மதம் இங்கே வந்தது, அடியோடு அழிக்கணும்னு சொல்லி அதிகாரத்தோடு வந்தார். ஆகையால் அவர் அழிக்கணும்னு வந்தார். அதோ ஒரு நபரை ஆள் வச்சு என்ன செய்தார், அதான் ஸ்தேவானை கொலை செய்தார், கல்லெறிஞ்சு கொள்ளும்போது. அப்போது அவர் முழங்கால் படிட்டு கல்லு தன் மேலே விழுந்து அந்த உயிர் போகிற வேலையிலும் கூட ஆண்டவர் ஜெபித்தவனுமாய், ஆண்டவரே இவர்களை மன்னியும்னு சொல்லி அவர் ஜெபித்த ஜெபத்தை பார்த்த உடனே தான் அந்த ஆள் வச்சு அவருடைய வஸ்திரத்தெல்லாம் இவர் வச்சிட்ருக்காரு. என்ன அப்புறமா ஆளையும் வச்சு அடிக்கிறாரு, அங்கே உயிர் போகுது. அப்பொழுது கூட அவர் ஜெபிக்கிறார். அந்த நாளில் அவருடைய உள்ளம் மாறப்பட்டது, என்ன இது என்று சொல்லி. அப்போது அந்த கொலைக்கு காரணமாக இருந்த சவுலாகிய பவுலானது இப்படி தன் ஜீவனை விடும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்துடுறார். அவனுக்கு தரிசனமாகிறார். ஆண்டவரை இங்கே பார்த்தா அங்கே பார்த்தேன்றாங்க, அவரை பார்க்க முடியாது. பார்த்தா என்னன்னா அவர் மகிமையின் தேவன் ஆயிட்டார். அவர் மாம்சத்தில் இருக்கும் போது அவரை தொட்டாங்க, அவர்கிட்ட பேசினாங்க, அவருடைய அப்பத்தை சாப்பிட்டாங்க, அவரோடு கூட பழகுனாங்க. இப்பொழுது அவர் எப்படி இருக்காருன்னு மகிமையின் தேவனாக இருக்கார். அவருடைய பிரசன்னம் மகா பிரசன்னம். அவர் ஆகையால் உன்னதமானவருக்கு ஒப்பாக இருக்கிறார். அவரிடத்துல நெருங்க முடியாது. அப்படிப்பட்டவர் வந்துட்டார். தன்னுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறதுனால இவன் எதுக்காக வந்தான்? ஆனால் ஒரு பக்கம் அவங்ககிட்ட நல்லது இருக்குது. ஆண்டவர் மேலே வைராக்கியம் வச்சு தான் வந்தான். அதனால் அந்த வைராக்கியத்தினால தான் கொலை செய்கிறானே. அதனால் இவன் தான் சரியான ஆளுன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி அவனை பார்க்கும்போது, அந்த உன்னத தேவனை பார்க்கும்போது அவனுடைய கண் என்ன ஆயிடுச்சுங்க, காண முடியாதபடி குருடனானான், விழுந்து போனான். அப்போ விழுந்தவனு தான் அந்த பவுல்னு சொன்னால் விழுந்தவன் தான் அர்த்தம். அப்போது ஆண்டவருக்கு முன்பாக விழுந்தான். அப்போது விழுந்து புரிஞ்சிட்டான். அவன் கேட்குற முதல் கேள்வினா, நீ யாருன்றான். அதுக்கு என்ன சொல்கிறாரு, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நானேனாரு. கிறிஸ்துவ என்ன இவன் துன்பப்படுத்தினா? இல்லை, ஒருத்தனை கிறிஸ்தவனை துன்பப்படுத்தும் போது அவரை துன்பப்படுத்தணும். ஆகையால் அவர் சொன்னார், என்ன முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம்பா என்று சொல்லும்போது நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்கிறேன். அதனால் அவர் அங்கேயே சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் சொல்லலை. பாருங்கள், ஊழியக்காரர் அவர் மதிக்கிறார். ஊழியக்காரரை வச்சு தான் செய்கிறாரு. ஊழியக்காரன் செய்ய வேண்டியது ஊழியக்காரன் செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியது கர்த்தர் செய்யணும். தெரிஞ்சுங்களா? இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஒருத்தர் ஹீலிங் ஆகுது, அது செய்தது யார்? கர்த்தர். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் செய்தேன்னு நினச்சிக்கிறேன். அதனால தான் கடைசியில் ரிப்போர்ட்டு ஆண்டவர்கிட்ட பேசும்போது, ஆண்டவரே நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், நான் அற்புத அடையாளம் செய்தேன், நான் உடைய நாமத்தினால
இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு? அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்றாரு. அவங்க முழிக்கிறாங்க, நாங்கள் உங்களுடைய நாமத்தில் தானே செய்தோன்னு. ஆனால் செய்தவர் அவர் ஆமாம். இல்லைங்களா? அதனால் அவர் வந்து அந்த அவனுடைய கண்ணை குருடாக்கினார். குருடாக்கி என்ன பண்ணார்? ஊழியக்காரன்ட்ட அனுப்புகிறார். நீ போ, உனக்கு செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். அவன் இப்போ ஜெபம் பண்ணின்னு இருக்கிறான், அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான். போனோன்னே அனனியாக்கிட்ட போயாச்சு. போயிட்டு கை வச்சு அவன் ஜெபிச்ச உடனே மீன் செதலை போல் கண்ணிலேருந்து கீழே விழுது. அற்புதம் பெற்றான். அவன் எழுந்து நின்று அன்று துவக்கினது அவன் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பெரிய அப்போஸ்தலனாக மாறினான். அப்போ குற்றவாளி தான், ஒரு கொலைகாரன் தான். அவன் மனம் மாறினான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவின் சுவாபம் அவனுக்குள் வந்தது. கிறிஸ்துவுக்காகவே சாகவும் துணிஞ்சார். அவருடைய அன்பை விட்டு நீங்கவே முடியாது என்று சொல்லி அவருடைய அன்பினால் அவர் இணைஞ்சிக்கிட்டாரு. மரணமானாலும் வேதனையானாலும் துயரமானாலும் எந்த போராட்டமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது சொன்னது மட்டுமல்ல, அப்படியே நேரிட்டது அவருக்கு. அப்போ கூட அவர் கிறிஸ்துவனுடைய அன்பு மட்டும். அப்போ குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகள் நித்தியத்துக்கு இல்லை, அந்த குறைபாடுகள் நீங்கி சிறப்படைகிறார். இவர் கூட வந்தார், பக்கத்திலே இருந்தார். பேதுரு கூட இயேசு கிறிஸ்துவோடனே இருந்தார். அவர் விசுவாசம் உள்ளவர், தைரியம் உள்ளவர். அப்படி இருந்து கூட அவர் என்ன பண்ணார்? இயேசுவை பிடிக்க வரேன்னு சொன்ன உடனே மாம்ச பிரகாரமாக எடுத்து கத்தி எடுத்து இப்போ மல்கூசின் காதை வெட்டிட்டார் இல்லைங்களா? கோர்சேவனுடைய காதை வெட்டிட்டார். அவர் மீன் பிடிக்கிற புத்தி போல பாருங்கள். ஏன்னா மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? அது வந்து வாலையும் காதையும் தான் வெட்டுவான் இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ண, கழுத்தை வெட்டியிருந்தா என்ன இருக்கும்? உடனே காதை வெட்டினோடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? அது ஹீலிங் பண்ணார். அப்போ அப்படிப்பட்ட முரடை, அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பாசம் இருந்தால் கூட அது முரட்டு காரியம். அதனால் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தில் மாழுவான்னு நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு அங்கே அற்புதம் செய்துட்டு அவர் நடந்து கொண்ட பாதையில் பேதுரு பார்த்த பிறகு, ஐயோயோ, நான் அவர் சொன்னபடி நான் நடக்கலையே, நான் அவர் சொல்லி கூட நான் மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி மனதார ஒப்பு கொடுத்தாரு. அப்போ பின்மாற்றக்காரனாக மாறினாலும் கிறிஸ்துவின் அன்பை பார்த்த உடனே அவர் முகத்தை சிலுவைக்கு போகும்போது அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் முகத்தை பார்த்து எவ்வளோ உபதேசத்தை கேட்டார், அவர் மாற முடியல. ஆனால் அவருடைய அன்பின் முகத்தை பார்த்த உடனே பேதுடைய குறைகள் நீங்கி கதறி அழுது ஒப்பு கொடுத்து அவர் சாகும் வரையிலையும் எவ்வளோ 3000 பேர் 5000 பேர் திரளான கூட்டத்துக்கு அவர் பெரிய மேய்ப்பனாக இருந்தாலும் கூட அந்த ஜாமம், அந்த மறுதளித்த நேரம் வந்த நாளெல்லாம் வந்து அவர் கதறி கதறி கத்திடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். நான் எவ்வளோ தெரிஞ்சு நான் செய்தேன்னு. அதனால தான் ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் ஆயத்தப்படுத்த அறுபணங்களை 2 பேரும் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார். அதிக ஜாக்கிரதையோடு உங்கள் விசுவாசத்தில். விசுவாசம் உள்ளவர் தான் அவர். ஆனால் விசுவாசம் இருந்தாலும் ஜாக்கிரதை இல்லாததானே மறுதளித்தார். அதனால் தன் சபைக்கு என்ன செய்தார்? நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தையும் விசுவாசத்தோட தைரியத்தையும், அவர் ரொம்ப தைரியச்சாலி. ஆனால் அந்த தைரியம் விசுவாசம் பின்னால் தான், ஆனால் முன்னால் ஜாக்கிரதை இருக்கணும்னு அவர் எழுதின நிருபத்தை நம்ம படித்தோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் குறைபாடுகள் ஏற்படுதுன்னா அந்த குறைபாடுகள் ஏற்படாதபடி நம்ம சிறந்தவர்களாக விளங்கணும்னா ஆண்டவர் அவருடைய சீடர்களின் உபதேசங்களை நம்ம பின்பற்றணும்.